மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மறுபடியும் பரபரப்பு, மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். தமிழ்நாடு அரசியல் களம் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடியும் பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்பதான் ஒரு செய்தி சொல்லி முடிச்சோம், அடுத்து இன்னொரு செய்தி வருது. அந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு செய்தி வரும். உள்ளடி வேலைகள், உள்ளே வெளியே பஞ்சாயத்துகள், நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே. டெய்லி நம்ம சந்திச்சுட்டே இருக்க போறோம். ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை சந்திக்க போறோம். இந்த சேனலை, கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வழக்கம் போல அசம்பிளி நடந்த கூத்துகள் பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம அசம்பிளியில நடந்த கூத்து ஒரு பக்கம் இருக்கும்போது, அசம்பிளியில உள்ள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது, வெளியே ஒருத்தர் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காரு. உள்ள மகன் உதயநிதி அடிச்சு பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. சினிமா பட பாணியில, புஷ்பா பட பாணியில நீங்க சோபா செட்டு கொடுத்து ஆட்களை நீங்க விலைக்கு வாங்கி குதிரை பேரம் பண்ணி என்னென்னமோ பண்ணி நீங்க தூய ஆட்சி தானா, நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அதை அவைக்குறிப்பில் நீக்கிட்டாங்க. அதனால அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பல விஷயங்களை அவர் பேசி என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எதிர்த்து ஆடினார் உதயநிதி. அப்படி எதிர்த்து ஆடும்போது நிறைய தரவுகளையும் அவர் சொன்னார். அது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நாங்கள் சும்மா ஒன்றும் நீங்கள் முதலமைச்சர் ஆகலைங்க, நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் நிறைய விஷயத்த. நாங்கள் பல விஷயங்களை மக்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆகிருக்கீங்க. எங்களுக்கும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மொத்தமே 1,72,00,000 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் தாவேகாக்கு எதிராக 3.21 கோடி பேர் 3,21,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை 65% மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க, வாக்கு போடல அப்படின்றத புள்ளி விவரத்தோட வெளியிட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. ஆனால் ரியலா ஆட்சி நடத்துனீங்கன்னா தான் மக்களோட கோரிக்கையை நீங்க ஏத்துக்க முடியும். இது ஆட்சி நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் எப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்னு பேசினாரோ, இப்ப நான் பாக்குறேன் நிறைய ரீல்ஸ் குடும்ப தலைவிகள் போல சில பேர், சில பெண்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடும்ப தலைவிலாம் கிடையாது, அது பூரா அந்த தாவேகா கும்பலை சேர்ந்தவங்க. மறுபடியும் ஏன்னா ரீல்ஸ்ல தானே அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ரீல்ஸ் போட்டு பொய்ய உண்மை மாதிரி பரப்பி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காருல. இப்ப ஒரு அம்மா பேசுறதா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க 2,500 ரூபாய் எங்களுக்கு தரவும் வேணாம், 6 சிலிண்டர் எங்களுக்கு தரவும் வேணாம், நீங்க நல்லபடியா ஆட்சி நடத்தினா போதும், நாங்க எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம். ஒரு அம்மா பேசுதான். டேய் அப்பா சாமி, கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துங்கப்பா. இந்த லேடிஸ் எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆட்சியை புடிச்சிட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பெண்களை ஏமாத்தாம காசு கொடுக்குற வழியை பாருங்க. பெண்கள் உரிமை தொகையை 2,000 ரூபாய் கொடுக்க முடியல கூட ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபாய் கொடுக்க பாருங்க. இந்த 15ஆம் தேதி 1000 ரூபாய் கொடுப்பாங்களா, பேங்க்ல 1000 ரூபாய் வருமானு காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள், கிராமங்கள்ல அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு தெரியுமா? நகரங்கள்ல 1000 ரூபாய் பெரிய காசு கிடையாதுங்க. கிராமங்கள்ல 1000 என்பது மிகப்பெரிய உயரிய காசு. அந்த பணம் என்பது அவங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படும். அப்ப நீங்க அந்த காசை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பாக்குறீங்களே, நியாயமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? சரி, இது ஒரு பக்கம். இப்போ உள்ள மகன் உதயநிதி அதாவது பாயிண்டா எடுத்த அடி சம வெளுத்து ரிவிட் அடிச்சது பத்தாதுன்னு அங்க பிரேமலதா அவர்களும் உள்ள ஒரு பெரிய ஆட்டம் ஆடிட்டாங்க. சம்பவம் பெருசா பண்ணிட்டாங்க. அவங்க தான் பண்ணது பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆட்டுச்சு. அந்த எதிர்வினையினுடைய நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மா உள்ள பேசினாங்க, நான் இந்த தம்பிக்கு விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சப்போர்ட்டிவா பேசிட்டு போற போக்குல மண்டையில நறுக்கு 2 கொட்டு வச்சாங்க. இது ஜோசியருக்கெல்லாம் பதவி கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஜோசியர் பழக்கம், உங்களுக்கு ஜோசியர் பிடிக்கும்னா பர்சனலா வச்சுங்க ஜோசியரை. அரசாங்க பதவி கொடுக்காதீங்க, அரசு சம்பளம் கொடுத்து பதவி வைக்காதீங்க, அதெல்லாம் தப்புங்க. இதுக்கு வன்மையான தேமுதிக கண்டனம்னு ஒரு போட்டாங்க. அவங்க போட்ட நேரமா என்னன்னு தெரியல, அவையை விட்டு எல்லாரும் எம்எல்ஏக்களும் வீடு போய் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. உடனடியாக விஜய் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அறிக்கை வருது. முதலமைச்சர் விஜயினுடைய திரும்ப பெறுகிற ஒரு உத்தரவு. இதுவரை விஜயினுடைய ஆட்சி பதவி ஏற்று இப்ப 2 நாள் ஆகுது. இந்த 2 நாள்ல முதல் நாள் போட்ட உத்தரவே 2வது நாள் பின்வாங்குறார். ஏன்னா எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு. ஒரு பக்கம் விசிக, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, தேமுதிக, எல்லா கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, ஜோசியத்தை நம்ம எதிர்க்க மாட்டோம். ஆனா அந்த ஜோசியத்தை அதிகாரப்பூர்வமாக நீங்க ஆக்குவதற்காக உங்க ஜோசியரை, அவங்க கட்சியில பதவியில இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்,
ஆனா அவர் அறியப்பட்டது வந்து ஜோசியத்தால். ஜோசியத்துல பல விஷயங்கள் அள்ளி விடுறவங்களும் இருக்காங்க. உண்மையா இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் ஜோசியத்தை நம்புறது இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தனியா வச்சுங்க, அதை அரசாங்கத்து பதவிகள்ல சேர்க்காதீங்க. அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் கேடருக்கு என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளம் இந்த ஜோசியர் கிடைச்சிருக்கும். ஒருவேளை பதவியில் நீடித்திருந்தா தனி காரு, தனி அலுவலகம், உதவியாளர், டிரைவர், ஸ்டெனோ, டைபிஸ்ட், ஓஏ, அரசாங்க வீடு, இத்தனைகளும் கிடைக்கும். சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ் என்ன சம்பளம் வாங்குவாரோ குறைஞ்சது 2-2.5 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும். நீங்க 5 ஆண்டு காலத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்குதுன்றது 2வது விஷயம். நம்ம கொஞ்சம் பிரலாங் பண்ணி பெருசாவே யோசித்து பார்ப்போம். 5 ஆண்டு காலத்துக்கு இந்த ஆட்சி நீடிக்குதுன்னா இந்த ஜோசியருக்கு நீங்கள் நானும் கட்டுற வரி பணத்தை இவருக்கு ஏன் சம்பளம்? அவர் கட்சியில் இருக்கிற யாருக்கும் நான் கொடுத்துட்டு போட்டோம், வேற யாருக்கும் நான் கொடுக்கட்டும். கூடவே சுத்திட்டு இருக்கிற என் தம்பி ஜெகதீஷ் கொடுக்கட்டும் பதவி. ஜெகதீஷ்க்கு ஏன் பதவி கொடுக்கல? அவர் இன்னும் நீ வேலைக்கார மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிற, அவன் பின்னாடியே கார்ல ஏத்திட்டு போறது தான் வேலையா? ஏன்னா அந்த ஜெகதீஷால தான் பதவியே பிடிச்சிருக்காரு இவர். அந்த ஜெகதீஷ் தான் ரூட் கம்பெனியை வச்சு இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட வச்சு மக்களை நம்ப வச்சது. துணை நடிகளை கூட்டு போய் அழ வச்சது. கூட்டத்துக்கெல்லாம் அந்த பொண்ணுங்களாம் அழுதாளுங்க தெரியுமா? ஐயோ விஜய் அண்ணாவை பார்த்துட்டோன்னு அழுதாங்கல்ல, அது பூரா டிராமா, நாடக நடிகைகள். இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து அழ வச்சது. இவ்வளவு வேலை பார்த்து உங்களை வந்து பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்த என் தம்பிய இப்படி நடுத்தருவில் விட்டுருக்கீங்களே விஜய், நியாயமா இது? அப்படின்னு விஜய் நம்ம ஜெகதீஷோட அண்ணனா நான் கேட்கிறேன். அவருக்கு பதவி கொடுக்க வேணாமா? நீங்க பின்னாடியே உட்கார வச்சுட்டு போறீங்களே, கார்ல இன்னும் வேலைக்கார மாதிரி வச்சிருக்கீங்களே, நியாயமா இது? அவருக்கு ஜோசியருக்கு கொடுத்த மாதிரி அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்க வேண்டியதானே? அவர் தானே உண்மையான உங்க ஆலோசகர். ஜான் ஆரோக்கியசாமி இருந்த மாதிரி இல்ல, ஜானை விட அதிகமான அட்ராக்ஷனும் அதிகமான உரிமையும் யாருக்கு இருக்குன்னா ஜெகதீஷ் தான் இருக்கு. அனைத்து சலுகைகளும் அனைத்து வித விஷயங்களையும் உங்களுக்காக செஞ்சவர், செஞ்சுட்டு வாசல்ல காவல் காத்தவர் வந்து என் தம்பி ஜெகதீஷ். அப்ப அவருக்கு தானே நீங்க வந்து முதல் உரிமை கொடுத்துருக்கணும். அவருக்கு எந்த பதவியும் தரலையேன்னு ஒரு வருத்தமான பதிவை நான் வச்சுக்கிறேன். ஓகே, எனிவே உள்ள மகன் அடிச்சு ஆடுறாரு, வெளியே அப்பா. அப்பா என்ன பண்ணிருக்காரு? அப்பா யாருன்றீங்களா? அதாங்க கடந்த ஆட்சி முழுக்க அப்பான்னு எல்லாரும் அழைச்ச நம்ம மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஜென்சிக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. அதுல மிக முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்கும் பாராட்டு, அவங்க ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு பாராட்டு, வெளியே வந்தவங்களுக்கு பாராட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கிளீன் கவர்மெண்டா பண்றேன்னு சொல்லிட்டு டர்ட்டி கவர்மெண்ட், கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இப்ப டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்க கிளீன் பாலிடிக்ஸ்னா? தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னார் சிஎம் விஜய். முதலமைச்சர் விஜய் கூட்டங்கள்ல பேசும்போது தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டார். இப்ப அவர் பண்றது தூய சக்தி வேலையா? எடப்பாடியை மதிக்காம ஒரு அதிமுக, பெரிய மாபெரும் கட்சி அதிமுக, அந்த கட்சியை அழிக்கிற வேலையை செய்கிற ஒரு மிகப்பெரிய கேவலமான வேலை செய்யற துரோக கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சி.வி. சண்முகம், வேலுமணி பின்னாடி போய் நின்று அவங்களுக்கு பொக்கே கொடுத்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற கேவலமான பாலிடிக்ஸ், அதுதான் அசிங்கமான பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் தான் நம்ம வெளியே வந்து முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு விரட்டியிருக்காரு. என்ன விரட்டியிருக்காருன்னா, கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றீங்களே, இதுதான் உங்க லட்சணமா அப்படின்னு விளாசிருக்காரு. அடுத்தது அதோடு மட்டும் விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கணும்னு ட்ரை பண்றீங்களே, அதிமுக என்கிற குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு வந்து உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கீங்களா? குதிரை பேரத்தை பின்னாடி சொல்றேன். குதிரை பேரம் மூலமாக நீங்க ஆட்சியை தக்க வைப்பதற்காக பல கோடி ரூபாயை கொடுத்து எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கிருக்கீங்க, அல்லது ஆசை வார்த்தை கூறிருக்கேன். இந்த வார்த்தையை தான் எடப்பாடி சொன்னார். எடப்பாடி என்ன சொன்னார்னா, துரோகம், மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள். பதவிக்கு ஆசைப்பட்டு, அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு, மேயர் பதவிக்கு ஆசைப்பட்டு, வாரிய தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய சதி வலை பின்னப்பட்டு துரோகிகளாக மாறி இருக்கிறார்கள். இதற்கு துரோகத்துக்கு துணை போயிருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அப்படின்னு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்து முன்னாள் முதல்வராக இருக்கிற இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி. இப்போ அதோடு இல்லாம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ரொம்ப தெளிவாக தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டீங்களே, இது வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். தூய சக்தின்னு சொல்றீங்களே, நீங்க தூய சக்தி தானா இல்லைன்னா அடுத்த கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னப்பா பையன் உள்ள போட்டு பொலன்னு புழக்கிறாரு, அப்பா வெளியே வந்து புழக்கிறாரு அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விஜய்க்கு இதுக்கு எதுக்கும் பதில் எதிர்வினை ஆற்றுவதற்கு அவருக்கு டைம் இல்லை. ஏன்னா அவரால் இப்ப யாராவது எழுதி கொடுக்கணும். அவருக்கு அசம்பிளில எதிர்கட்சி தலைவர் பொலந்து கட்டிட்டார்.
எதிர்க்கட்சி உதயநிதி ஒரு பக்கம் வந்து சகோதரி பிரேமலதா, இன்னொரு பக்கம் எடப்பாடி, எல்லாருமே எதிர்வினை, கடுமையான எதிர்வினை வச்சிருக்காங்க. துரோக குற்றச்சாட்டு, ஜோசியருக்கு பதவி, நீங்க அயோக்கியத்தனம் பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு கம்மியா தான் போட்டிருக்காங்க, 3.25 கோடி மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போல நிராகரிச்சிருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்தி உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் சகோதரி பிரேமலதா போட்டு அடி அடின்னு அடிக்கும் போது கூட அதற்கு உடனடியா ஸ்பான்டனியஸா எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிற முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய் அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு, நாங்க வந்து குதிரை பேரம்லாம் பண்ணல, இது குதிரை பேரம் இல்ல, குதிரை வேக சக்திக்கு நாங்க ஆட்சி நடத்துறோம்னு பொத்தாம்பதுவாக பேசிட்டு இந்த எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணிருக்கேன்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு உடனடியாக ஸ்பான்டனியஸா பேச தெரியாது. எழுதி கொடுக்குற ஆளுங்களும் பக்கத்துல இல்ல. இவருக்கு எழுதி கொடுக்குற ஆட்கள்லாம் வெளியே இருப்பாங்க. அசம்பிளில அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் படிப்பாரு. இப்போ இதுக்கெல்லாம் சேர்ந்து வச்சு இன்னொரு நாள் பதில் சொல்லுவார் அல்லது அறிக்கை வெளியிடுவார். ஏன்னா இப்ப அவை வந்து அவை நடவடிக்கை வந்து இனிமே சபாநாயகர் எப்ப சொல்றாரோ அப்பதான் கூட்டப்படும். அதுவரை அவை நடவடிக்கை முடக்கப்பட்டிருக்கு. இனிமே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி அமைச்சர் பதவியேற்றுப்பாங்க. அது நிறைய நடவடிக்கை நடக்கும். மீண்டும் அமைச்சரவை கூடும், எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் கூடும். அப்ப வந்து அதற்கு பதில் சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு? இன்னைக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா, இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நாளைக்கு மறுநாள் இல்ல, அடுத்த மாசம் பதில் வரும், 15 நாள் கழிச்சு பதில் வரும். உடனே பதில் சொல்ல தெரியாது விஜய்க்கு. தெரிஞ்சா அவர் வேற லெவல்ல இருந்திருப்பார். சோ ஓகே, எனிவே இதோடு மட்டும் அவர் விடாமல் முதல்வர் அவருடைய செயல்பாடுகளை மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதனால நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. யார் கேட்ட தெரியுமா? 5 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்து எதிர்கட்சியாக, சிறந்த எதிர்கட்சியாக நாங்க செயலாற்றுவோம் அப்படின்னு கொளத்தூர், நன்றி கெட்ட கொளத்தூர் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ரிட்டர்ன் கிஃப்ட். முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன? கிஃப்ட்னா என்னது? பரிசு பொருள். பரிசு என்ன கொடுக்க போறீங்க? கட்சி எம்எல்ஏக்களை தூக்குறது தான் உங்க பரிசா? துரோக பரிசா? என்ன பரிசு கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. எதிர்கட்சியாக கேள்வி வந்திருக்கு. பிரதான எதிர்கட்சி திமுக, அதன் தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு. முதலமைச்சராக இருக்கிற விஜய் பதில் சொல்லணும். எப்ப சொல்லுவாரு, எப்படி சொல்லுவாரு? ஏதாவது சொல்வதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா? அவருக்கு தெரியுமா ஏதாவது சொல்றதுக்கு அப்படின்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். சோ இனிமே ரெகுலராகவே உள்ள ஒருத்தர் அடிச்சு ஆடுவார் உதயநிதி. இனிமே பிரேமலதா அவர்களும் இனிமே உள்ள வந்து அவங்களும் வந்து தடுப்பாட்டம் தான், அடி வெளுன்னு வெளுக்க தான் போறாங்க. ஏன்னா முதல் நாளே அவங்க பேச்சு அப்படியான ஃபயர் விடுற பேச்சாதான் மாறி இருக்கு. எடப்பாடியும் தொடர்ந்து எதிர்வினை ஆற்றுவார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவருடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. துரோக குரல்னு அவர் வந்து அனுபவிச்சிட்டாரு. கட்சி 2ஆக மீண்டும் உடைந்தது, அதிகாரப்பூர்வமாக உடைஞ்சு போச்சு. அந்த 25 எம்எல்ஏக்களோட நிலைமை என்ன ஆகும்? இவர் என்ன ஆக்ஷன் எடுப்பாரு? அதெல்லாம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் பிரேமலதா கொந்தளிச்ச அந்த விஷயத்தினுடைய எதிர்வினை உடனே வந்துருச்சு. வாபஸ் வாங்கிட்டாரு நம்ம முதலமைச்சர். அவர் அரசியல் ஆலோசகராக ஒரு ஜோசியரை நியமிச்சார்ல, எல்லாரும் எதிர்ப்பு குரல். உடனே பார்த்தாரு, இது ரொம்ப சிக்கலா போயிடும் போல இருக்கு, நம்ம ஆட்சிக்கு சிக்கலாயிடும், அதனால மரியாதையா அந்த ஆளை வந்து நம்ம தூக்கிடுவோன்னு தூக்கி விட்டாரு. அது நல்ல நடவடிக்கை. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. இனிமேதான் ஆட்டம், இனிமேதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்து என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படின்றத எல்லாருடைய கேள்வி. இதுக்கடையில முன்னாள் அமைச்சராக இருந்த சிவசங்கர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் குதிரை வேக ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா முதலமைச்சர் விஜய். அதற்கு பதில் சொல்ற மாதிரி சிவசங்கர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இது வந்து குதிரை வேகம்லாம் கிடையாதுங்க. ஒரு குதிரை வண்டி வாங்கியிருக்காரு. அந்த குதிரை வண்டிய ஓட்டுறதுக்கு குதிரைகளை அங்கங்க வாடகைக்கு எடுத்திருக்காரு, அங்கங்க லீஸ்க்கு எடுத்திருக்காருன்ற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. அப்ப அந்த குதிரை வண்டி ஓட்டுகிற குதிரைகள் எல்லாம் வெளியிலிருந்து எடுக்கப்பட்டது. எப்போ வேணா குதிரை பெச்சுக்கிட்டு ஓடிடும்னு சொல்லாம அமைச்சர் சிவசங்கர் தன் பாணியில தாவேகாவையும் முதலமைச்சர் விஜய்க்கும் பதிலடி கொடுத்திருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தமிழ்நாடு அரசியல் போதா? ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். அப்படின்னா கோடங்கி வாய்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.